குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஃபிஎக்ஸ் காயின். ஃபிஎக்ஸ் காயின் வந்து பார்த்திங்கனாக்கா $50 மதிப்புள்ள ஃபிஎக்ஸ் காயின் வந்து இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மூலயமா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிஎக்ஸ் காயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பை காயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாதிரி இதுவும் வந்து ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். இது வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபர் லிங்க் வேணும். அந்த ரெஃபர் லிங்க் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். காப்பி பண்ண வேண்டிய அதை டச் பண்ணிங்கனாவே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா இதுமாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்கள் டீட்டெயில் கேட்கும். கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸ் காயின் சொல்லிவிட்டு பிஎக்ஸ் காயினில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து ரெஃபர் கோடு இருக்கும். ரெஃபர் கோடு ஆல்ரெடி நீங்கள் லிங்கை டச் பண்ணி வரதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி வரலனாக்கா அந்த ரெஃபர் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கேரட் மினிமம் இருக்கணும். இந்த 8 கேரட் வந்து பார்த்திங்கனாக்கா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். அதே சேம் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிங்க. மறந்துடாமல் இருக்கிறதுக்கு டைரியில் நோட் பண்ணி வச்சிங்க. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுங்க. அக்கௌண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $22 இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி கொடுக்கும்பொழுது பார்த்திங்கனாக்கா 0.40% டாலரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி இது வந்து $22 வரைக்கும் அந்த காயின் போயிருக்கு. அவங்க வேலெட்டில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து பப்ளிக் இதில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா $200 மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிறத நீங்கள் இது பண்ணிங்க. இதில் நாங்கள் யாரும் பேமெண்ட் பண்ணி பை பண்ண சொல்லலை. ஃப்ரீ காயினை மட்டும் நீங்கள் டெய்லி கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்களுடைய டேஷ்போர்டு இதுமாரி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் கீழே வந்து பார்த்திங்கனாக்கா கிளைம் டெய்லி அப்படின்னு இருக்கும். இந்த கிளைம் டெய்லியை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யுவர் கிளைம் 0.50% அப்படி 50 அப்படின்னு சொல்லி டாலர் வேல்யூஷனில் வரும். இதை க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அந்த டேஷ்போர்டில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேலட் ஃபிக்ஸ் பிஎக்ஸ் காயின்னு சொல்லிட்டு 0.00 ஃபிக்ஸ் காயின் வந்திருக்கும். வேலட்டில் யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 0.50 யூஎஸ்டி வந்திருக்கும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வெல்கம் சைனப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு $50 கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த $50 தான் உங்களுக்கு 0.5% இப்போ உங்கள் வேலெட்டுக்கு வந்துருச்சு. இதை வந்து டெய்லி வந்து கீழே வந்து கிளைம்னு இருக்கு இல்லையா, அதை டெய்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அந்த வேலெட்டுக்கு வர்றது தான் நம்ம வித்ட்ரால் பண்ண முடியும் ஃபியூச்சரில். இந்த வேலெட்டில் வர்றதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அந்த காயினை வச்சு நம்ம ஸ்டேக்கிங் பண்ணலாம், கேமிங் விளையாடலாம். அதுலேயும் பெனிஃபிட் இருக்குது. ஸ்டேக்கிங் பண்ணுறதுல பெனிஃபிட் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இந்த ஃபிஎக்ஸ் காயின் பற்றி வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பிஎக்ஸ் காயின் கொடுக்குறாங்க. இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம டெய்லி கிளைம் இது கொடுத்துட்டோம்னாக்கா அந்த $50 இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அது வந்து அந்த ஃபிக்ஸ் காயின் வந்து ரேட் இன்றைக்கி $22 அப்படிங்கிறப்ப அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம வித்ட்ரால் பண்ணுறப்ப ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்தது மைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மைனிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் வேலெட்டில் இப்போ பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த வேலெட் பேலன்ஸை நீங்கள் டெய்லி மைனிங் பண்ணலாம். அப்படி மைனிங் பண்ணும்பொழுது டெய்லி 0.1% அதன் மூலிமா உங்களுக்கு ஃபிஎக்ஸ் காயின் கிடைக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் வேலெட்டில் உள்ள பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல வந்துடும். வந்த பிறகு மைனிங் ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. மைனிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கனாக்கா ஓகேன்னு வரும். அந்த ஓகே மைனிங் சக்ஸஸ்ன்னு வரும். அது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பேலன்ஸும் உங்களுக்கு அதில் வந்து ஆட் ஆகிடும். அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிடும். இது வந்து மைனிங் நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கும் பொழுது எப்போதுமே டெய்லி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு கிளைம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஸ்டேக்கிங்கில் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பண்ணிவிடுங்க. ஸ்டேக்கிங்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து மைனிங் கொடுங்க. ஏன்னா அந்த ஆல் அப்படின்னு கொடுக்கும்பொழுது உங்கள் வேலெட்டில் கரண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸுக்கு 0.1% கிடைக்கும். அப்போ எல்லா ஆப்ஷனையும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா கரண்ட்டில் இருக்கிற வேலெட் அமௌண்ட்டு இங்கே வந்துடும். அப்போ லாஸ்ட்டாக அந்த மைனிங் ஸ்டார்ட் வந்து எப்போதுமே கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎக்ஸ் ஸ்டேக்கிங்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னாக்கா இங்கே வேலெட்டில் மினிமம் உங்களுக்கு $10 இருக்கணும். $10 தான் ஸ்டேக்கிங் பண்ண முடியும்.
இந்த காயினை நீங்கள் டெய்லி கிளைம் ஆகும்போது நீங்கள் டெய்லி 0.5% நினைக்காதீங்க. இது $22 இருக்கும்போது இந்த வேல்யூவேஷன் கிடைக்கிது. இதே டாலர் அதிகமாக சீக்கிரம் உங்களுக்கு $10 வந்துடும். அப்படி வரும்பொழுது நீங்கள் FX ஸ்டேக்கிங் கொடுக்கலாம். ஸ்டேக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டோட்டல் ஸ்டேக்கிங் எப்படி என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதில் கீழே அப்படியே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிங்கன்னா இதில் தான் டெய்லி கிளிக் ஸ்டேக்கிங்னு இருக்குது இல்லையா, இதில் தான் டெய்லி நம்ம வந்து ஸ்டேக்கிங் கொடுக்கணும். நம்ம ஸ்டேக்கிங் கொடுக்குறது பார்த்திங்கன்னா மினிமம் $10 கொடுக்கலாம். மினிமம் $10 கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டெய்லி 1% ROI கொடுப்பாங்க. மொத்தம் 3x $10க்கு $30 உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும். இதை வந்து டெய்லி நம்ம ஸ்டேக்கிங்கில் க்ளைம் பண்ணிக்கலாம். அது மினிமம் $10 இருந்தால் பண்ணிக்கலாம். $10 பண்ணலாம், $100 பண்ணலாம், $200, $500, $1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம $1000 வரைக்கும் இதில் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். இது நமக்கு அந்த டாலர் மதிப்பாங்க நம்ம வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம ஸ்டேக்கிங் கொடுக்குற மூலிமா டெய்லி 1% கிடைக்குது. இப்போ $1000 பண்ணிங்க அப்படின்னாக்கா $3000 உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதுதான் ஸ்டேக்கிங். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் எடுக்கும்போது அவங்களும் ஸ்டேக்கிங் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு டோட்டல் ஸ்டேக்கிங் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது காட்டும். அதேமாரி ஆக்டிவ் ஸ்டேக்கிங் 1 2 பண்ணியிருந்தீங்கனாக்கா எத்தனை இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் காட்டும். டெய்லி நீங்கள் டுடே இன்கம் அப்படிங்கிறப்ப அந்த கிளைம் கொடுத்தீங்கனாக்கா அதில் இன்கம் வந்துடும், டோட்டல் இன்கம் வந்துடும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மேலே அந்த டாப்பில் அந்த மெனு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். 3 கோடை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு மெனுஸ் ஓப்பன் ஆகும். மைனிங் இருக்கும், எல்லாமே இதில் இருக்கும். ஸ்டேக்கிங் இருக்கும், எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெஃபர் அண்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஃபர் லிங்க் இருக்கும். உங்கள் ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது டேரெக்டாக வரவங்களுக்கு 20%, அதுக்கு கீழே 10 லெவல் வரைக்கும் உங்களுக்கு அதன் மூலயமா காயின் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 25% டேரெக்ட்டு, அதுக்கடுத்தது செகண்ட் லெவலில் வந்து 10%, அப்புறம் 5% அப்படின்னு சொல்லிட்டு 10 லெவல் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் ரெஃபர் லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிக்கலாம், டெலகிராமுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இந்த வீடியோ அனுப்பி அதை டீட்டெயிலாக பண்ண சொன்னீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இதில் வந்து கேம் இருக்குது. அந்த கேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் வர்ற காயினை வச்சு நீங்கள் கேம் பண்ணும்பொழுது அதுலேயும் இன்கம் இருக்குது. இதுமாரி நிறைய விஷயங்கள்லாம் அப்கமிங் விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொண்டு வராங்க. அதுமாரி உங்களோட ரூட் மேப் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக எந்தெந்த லெவலில் என்னென்ன டாலர் போகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு 4 லட்சத்துக்கு மேலே உள்ள மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து டோட்டல் வந்துட்டு பாருங்கள், 4 லட்சம் மெம்பர்ஸ்க்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெலகிராம், அவங்களுடைய டெலகிராம் அஃபிஷியல் குரூப்போட லிங்க் இருக்குது. அந்த டெலகிராம் அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் டெலகிராமுக்கு போகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா FX அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டெலகிராம் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டெய்லி வர அப்டேட் அதில் வரும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாக வர அந்த $50 நீங்கள் அடுத்தது மைனிங் பண்ணலாம், ஸ்டேக்கிங் பண்ணலாம். அதன் மூலிமா இதில் ஒரு பெரிய இன்கம் இருக்கும். இது யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை, ஃப்ரீயாக வர்றதை கரெக்டாக பயன்படுத்திங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.